இன்னைக்கு அசரல் ஏஞ்சல் ஆஃப் டெத் அப்படிங்கிற ஒரு ஹாலிவுட் படத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் இந்த படத்துடைய கதை என்னன்னு பார்த்துடலாம். படத்துடைய ஸ்டார்டிங்கில் இது ஒரு அபாக்லிப்ஸ் உலகம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது ஏதோ ஒரு கொடூரமான வைரஸாலேயோ இல்லை இயற்கை பேரழிவாலேயோ இந்த உலகம் அழிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த உலக அழிவில் தப்பிச்ச சில பேர் சர்வைவர்ஸாக உயிர் வாழ்ந்துட்டு இருக்காங்க. அந்த சர்வைவலில் ஒருத்தங்க தான் நம்ம ஹீரோயின். ஹீரோயின் தன்னோட லவ்வரோட சர்வை பண்ணி வாழ்ந்துட்டு இருக்காங்க. அதே நேரத்தில் ஒரு கல்ட் குரூப் ஒன்றும் இருக்காங்க. அவங்க ஏதோ ஒரு வகையான சாத்தான வழிபடுற மாதிரியும் அதுக்கான சடங்குகளை செஞ்சுக்கிட்டு அவங்க உலகத்தில் சர்வைவர்ஸாக கிடைக்கக்கூடிய மனிதர்களை வேட்டையாடி ஜாம்பியா இல்லை மிருகமான்னு தெரியாத ஒரு ஜந்து கிட்ட ரத்தகாவை கொடுத்து அவங்கள பலி கொடுக்குறாங்க. இப்போ அந்த கல்ட் குரூப் கிட்ட நம்ம ஹீரோயினும் ஹீரோயினோட பாய் ஃப்ரெண்டும் மாட்டிக்கிறாங்க. அதுக்கப்புறம் நடக்கிற சுவாரஸ்யமான சம்பவங்கள் என்ன, அந்த சாத்தான வழிபடுற கும்பல் கிட்ட இருந்து ஹீரோயின் உயிரோட தப்பிக்க என்னெல்லாம் பண்ணாங்க, அவங்களுடைய பாய் ஃப்ரெண்டையும் உயிரோட காப்பாற்றினாங்களா அப்படிங்கிறது தான் இந்த படத்துடைய கதை. படத்துடைய ஒன்லைன் ரொம்பவே சிம்பிளான ஒன்லைன் தான். ஒரு கும்பல் கிட்ட ஹீரோயினோட பாய் ஃப்ரெண்ட் மாட்டிக்கிறாங்க. அவங்க கிட்ட இருந்து எப்படி தப்பிச்சாங்க, அதுதான் அந்த ஒன்லைன் ஸ்டோரியை சூப்பராக ஸ்க்ரீன் பிளே பண்ணி பக்காவாக எடுத்திருக்காங்க. படத்தில் எந்த ஒரு தேவையில்லாத சீனும் இல்லை. படத்துடைய ஸ்டார்டிங்லேயே கதைக்குள்ளே போக ஆரம்பிச்சிட்டாங்க. எந்த மாதிரி பேரழிவு நடந்துச்சு அப்படிங்கிறது இந்த படத்தில் சொல்லலை. அது மட்டும் இல்லாமல் அந்த கல்ட் குரூப் பார்த்தீங்கன்னா, அதாவது அந்த சாத்தான வழிபடுற கும்பல் எதுக்காக இதெல்லாம் பண்ணுறாங்க, அவங்களுடைய பேக் ஸ்டோரி என்ன அப்படிங்கிறத டீட்டெயிலாக படத்தில் சொல்லலை. இந்த கல்ட் குரூப்புக்கு லீடர் மாதிரி ஒரு பிரெக்னன்ட் லேடி தான் இருப்பாங்க. இந்த பிரெக்னன்ட் லேடி சாகிறப்ப லாஸ்ட்டில் குழந்தை பிறகுது. அந்த குழந்தை பார்த்தீங்கன்னா பாதி ஆடாவும் பாதி மனுஷனாவும் பிறகுது. எதனால் அந்த குழந்தை இப்படி பிறந்துச்சு, ஒருவேளை இந்த குழந்தை தான் சாத்தானா அப்படிங்கிற கேள்வியெல்லாம் வருது. இந்த கேள்விக்கான பதிலையும் படத்தில் சொல்லாம விட்ட சில விஷயங்களையும் பார்ட் 2 படத்துக்காக தான் சஸ்பென்ஸாக வச்சிருக்காங்க போல. படத்தில் ஹீரோயினோட பெர்ஃபார்மன்ஸ் ரொம்பவே சூப்பராக இருக்கு. படத்தில் கம்மியான கேரக்டர்ஸ் தான் வராங்க. அவங்களுடைய பெர்ஃபார்மன்ஸும் நல்லா இருக்கு. படத்தில் எந்த ஒரு டைலாக்கும் இல்லை, யாருமே பேசிக்கிறது இல்லை. அதனாலவே படம் பார்க்கறதுக்கு நல்லா இருக்கு. மனிதர்கள் ஜாம்பி மாதிரி வந்து அது மிரட்டுற சீன்லாம் ரொம்பவே சூப்பராக இருக்கு. டோட்டலாக சொல்லணும்னா ஒரு வித்தியாசமான ஹாரர் த்ரில்லர் சர்வைவல் ஆக்ஷன் படமாக தான் இந்த படம் ரிலீஸ் ஆயிருக்கு. ஒரு தடவை பார்க்குற மாதிரியான ஒரு சூப்பரான படம். கண்டிப்பாக ஒரு தடவை பார்க்குற மாதிரியான ஒரு ஒர்த்தான படம். இந்த படம் இப்போ தமிழில் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. என்னதான் இந்த படம் தமிழில் ரிலீஸ் பண்ணியிருந்தாலும் படத்தில் யாருக்குமே டயலாக் இல்லாததுனால நீங்கள் இங்கிலீஷில் பார்த்தாலும் தமிழில் பார்த்தாலும் எல்லாமே ஒரே மாதிரி தான் இருக்கும். அதனால் எந்த லாங்குவேஜில் வேணாலும் இந்த படத்தை நீங்கள் பார்த்துக்கலாம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், நம்ம சேனலுக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சில சுவாரஸ்யமான சினிமா தகவலோட மறுபடியும் உங்களை சந்திக்கிறேன். இது உங்கள் வேல் 10 யூடியூப் சேனல். நான் உங்கள் வேல். தேங்க்யூ.